இலவசங்கள் வந்து விஜய் அவர்கள் இலவசம்னு சொல்லாதீங்க முதல்ல. ஏன் சார் இப்போ உங்களுக்கு சம்பந்தமே திமுக இல்லாத ஒரே ஒரு கொஞ்சம் நிமிஷம் இருங்க. அந்த மக்களுக்கே அதை திருப்பி கொடுக்குறீங்க. அது எப்படிங்க இலவசம்ன்றீங்க? அதேதான் இப்ப இவ்வளவு நாள் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்களா, திமுக அதிமுகவும் கொடுக்கும்போது அதை இலவசம்னு சொன்னாங்க, தாவைக்கு கொடுக்கும்போது மட்டும் அதை இலவசம்னு சொல்லாதீங்கன்றாங்க நிறைய பேர். இல்ல அது எப்படின்னு எனக்கு தெரியல சார். இப்ப டாஸ்மாக்ல நம்ம முன்னாள் நிதியமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் ஒரு 30,000 கோடி டாஸ்மாக்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னா இன்னொரு 30,000 எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. 1000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ண கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. பாவம் அந்த தூய்மை பணியாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரப்படுத்தினா காசு இல்லைன்றாங்க. எப்படி அவங்களுக்கு திடீர்னு 5,000 போட காசு வந்தது? 10 தோல்வி பழனிசாமின்றது அது ஃபேக்ட் தானேங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா பாஜக மதவாத கட்சின்னு அதையே எப்படிங்க இவர் சொல்லலாம்னு சொல்லியிருந்தாங்க. மதவாத கட்சி தானே, பாசிச கட்சி தானே பாஜக. அது ஒரு ஃபேக்ட். அதை ஸ்டாலின் சொல்றதா சொல்லிட்டாருன்றதால விஜய் சொல்லக்கூடாது. ஆமாம், ஒரு பெரிய கட்சி, ஒரு எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தோற்றுவித்த கட்சியை நீ குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு அமித்ஷா காலில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளு விஜய் வந்து இந்த அழுத்தத்தெல்லாம் எதிர்த்து நிற்கிற ஆள். ஒரு அழுத்தம் வந்தால் உடனே டெல்லிக்கு 5 கார் மாறி துண்ட முகத்தில் மறைச்சிக்கிட்டு அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வர்ற ஆள் இல்லைல்ல. அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு விஜய் கிட்ட. விஜய் ஃபோன் எடுக்கலையே. இப்போ இது வரைக்குமே நிறைய என்ன சொல்றது இலவசங்கள் வந்து விஜய் அவர்கள் இலவசம்னு சொல்லாதீங்க முதல்ல. இப்ப நீங்க வந்து உங்க தம்பிக்கு கொடுத்தா அது இலவசமா? ஏன் சார் இப்போ உங்களுக்கு சம்பந்தமே திமுக இல்லாத ஒரே ஒரு கொஞ்சம் நிமிஷம் இருங்க. சம்பந்தமே இல்லாத ஆளு. இப்ப நீங்க சார், நான் வந்து இலவசம் சொல்லல. உங்களுக்கு இல்ல வரி கொடுக்கிற மக்கள் பணம் தான் வரி பணம். ஓகே, அந்த மக்களுக்கே அதை திருப்பி கொடுக்குறீங்க. அது எப்படிங்க இலவசம்ன்றீங்க? அதேதான் இப்ப இவ்வளவு நாள் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்களா, திமுக அதிமுகவும் கொடுக்கும்போது அதை இலவசம்னு சொன்னாங்க, தாவைக்கு கொடுக்கும்போது மட்டும் அதை இலவசம்னு சொல்லாதீங்கன்றாங்க நிறைய இல்ல பேர். இல்ல அது எப்படின்னு எனக்கு தெரியல சார். நான் எப்பவுமே சொல்றேன், ம். மோடி தான் இதெல்லாம் ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி கொச்சப்படுத்திட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் தான் ஊருக்கு முன்னாலே 9,000 பேங்க்ல போட்டுட்டு இருக்காரு. அஸ்ஸாம் தேர்தலுக்கு, மகாராஷ்டிரா தேர்தலுக்கு சகோதரிகளுக்கு உதவின்றாரு. ஸோ இது வந்துங்க இலவசம்னு யார்? இலவசம்னா என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. இப்போ இலவசம்னா நீங்கள் வேற ஒரு ஆள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இப்போ எத்தியோப்பா நாட்டில் பஞ்சத்தில் அடிப்பட்டவனுக்கு கொடுத்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அது இலவசம், அது உதவி. ஏங்க இந்திய குடிமக்கள் கொடுக்குற பணத்தில் தாங்க இந்திய அரசுகள் வேலை செய்யுது. அப்போ அதில் ஒரு பகுதி திரும்பி போகுது. அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறீங்களே இலவசம்னு சொல்கிறீங்களா? டேக்ஸ் ஹாலிடே கொடுக்குறீங்க, டேக்ஸ் ரிலீஃப்ன்றீங்க, இன்கம் டேக்ஸில் வந்து சலுகை கொடுக்குறீங்க, தொழிலதிபர் அது இலவசமாக பண்ணுறோன்றீங்களா? கேட்டால் அவங்க தொழிலதிபர்கள் தொழில் வளர்ச்சிக்காக செய்கிறோன்றீங்க. இது மக்களுங்க, மக்கள் நல்வாழ்வுக்காக செய்கிறோம். அதை வந்து இலவசம் சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க. ஏதோ பேச வந்தீங்க, சொல்லுங்க. சரி, இப்போ இது வரைக்குமே திமுக அரசால வந்து தமிழ்நாடு கடன் பண்றது 10 லட்சம் கோடி கிட்ட போக போகுது. ஆனா விஜய் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி வரை ஆகும்னு நிறைய அறிஞர்கள் சொல்றதை நம்மளால கேட்க முடியுது. அப்படின்றப்போ எப்படி இதெல்லாம் விஜயால சாத்தியப்படுத்த முடியும்? ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த 10 லட்சம் கோடிக்கு, அதாவது இந்த 5 வருஷம் 10 லட்சம் கோடிக்கே தமிழ்நாடு தள்ளாடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கோடினா அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? சரி, 2,000 ரூபாய் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு யாரு? எடப்பாடி. இதே சூழல் தானே அவங்களுக்கும். இவரும் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாரு. 100% இன்க்ரீஸ். இப்போ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? 8,000 ரூபாய் டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் 10,000 ரூபாய் தரேன்னு இருக்கார் எடப்பாடி. ஸோ இது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டாகும். இப்போ விஜயை பற்றி நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் சொல்கிற ஃபிகர் எனக்கு தெரியாது, நான் கணக்கு போடல. ஏதோ 12 லட்சம் கோடின்றீங்க. நம்ம வரி பணத்தில் லீக்கேஜஸ் நிறைய ஆகுதுங்க, கரப்ஷன் எக்கச்சக்கமாக நடக்குதுங்க. 2 விஷயத்த சொல்கிறேன். இந்த பட்ஜெட் ஒன்று சொன்னேன் இல்லையா, விஜய் சொன்னது தான் நான் சொன்னேன். அதில் 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் வந்து போயிட்டுருக்கு வருஷம். 1,50,000 லட்சம் கோடி அரசு பணம் வீணாகுது. இன்னொன்று வந்து இப்போ டாஸ்மாகில் நம்ம முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன், அதுக்காக தான் அவரை தூக்குனாங்க, அது வேறு விஷயம். அவர் ஓப்பனாக பேசிட்டாரு.
அதாவது ஒரு 30,000 கோடி டாஸ்மாக்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னா இன்னொரு 30,000 எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அதாவது பகுதி தான் வருது டாஸ்மாக் வருமானம். இதெல்லாம் சாத்தியமா சார்னா மந்திரியே சொன்னது மட்டும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன். இப்போ டாஸ்மாக் வந்து கொள்முதல் பண்ணுது எங்கே, அந்த ஃபேக்ட்ரிஸ் கிட்டேருந்து. அது வந்து ஒரு மெயினான இடத்துக்கு வந்து அங்கே கணக்கிடப்பட்டு அதுதான் எல்லா இதுக்கும் கடைகளுக்கும் போனோம், டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் போனோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில லாரிகள் இங்கே வராது, இங்கே வந்து அக்கௌண்ட் ஆனால் தானேங்க இது அரசு கணக்கில் வரும். இப்போ அந்த காலத்தில் மாட்டினாங்க இல்லை பஸ் கண்டக்டர், அவங்களே டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி அதை கொடுத்துட்டு இருந்தானுங்க. பஸ்ஸு பூரா ஆளுங்க போயிட்டு இருக்காங்க, ஆனால் ரெவென்யூ வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா இந்த டிக்கெட்டு இப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்க அடித்த டிக்கெட்டை கொடுத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நடந்தது தான் நான் சொல்கிறேன். அதுபோல் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ இருக்குது பாருங்கள், நிறைய ஆயிட்டுருக்கு. அவர் அதான் சொன்னார், ஊழலற்ற நிர்வாகம், நானும் ஒரு பைசா தொட மாட்டேன், எவனையும் தொட விட மாட்டேன்னாரு. இதை செஞ்சாலே உங்களுக்கு 50% செலவை நீங்கள் மீட் பண்ணிடலாங்க. ரெண்டாவது, ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் கூட நான் சொன்னேன், அதாவது இதே மாதிரி கேள்வி வந்தப்போ, செல்வந்தர்களுக்கு டேக்ஸ் போடலாங்க, பெரும் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு டேக்ஸை கூடுதலாக்கலாம். கவர்மெண்ட் தானே போடலாம்ல. இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு பதிலாக டேக்ஸை வருவாயை கொஞ்சம் பெருக்கலாம், அதுக்கு புதுசாக யோசிக்கலாம். இப்போ டேக்ஸ் ரெவென்யூவை வந்து நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா, செலவை கம்மி பண்ணி ஊழலை கட் பண்ணிங்கன்னா, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அப்போ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு இருக்குது, 1000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ண கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. பாவம் அந்த தூய்மை பணியாளர்கள், பகுதியினர் ஆசிரியர்கள் நிரந்தரப்படுத்தினா காசு இல்லைன்றாங்க. எப்படி அவங்களுக்கு திடீர்னு 5000 போட காசு வந்தது? அப்போ உங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் இருக்குது, அதை எப்படி யாருக்கு பயன்படுத்தணுன்றது தான் நம்மளுடைய கேள்விங்க. அதனால் விஜய் வந்து ஈஸ் ஹேவிங் இஸ் ஓன் அட்வைசர்ஸ், எக்கனாமிக் அட்வைசர்ஸ், அதெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணுவாருங்க. ஆனால் நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். கொடுக்காமலே வந்து அவர் எப்படி செய்வார், அவருக்கு எப்படி பணம் வரும் அப்படிலாம் கேட்கறதுன்றது எனக்கு என்னவோ நியாயமாக இல்லை. இவங்க 2 பேரும் 30 வருஷம் 32 வருஷம் இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சி காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே. ஏன் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்தால் தருவோன்றாரு. ஏன் அந்த 2000 இப்பயே தரலாம, பவர் இருந்தது அவருக்கு. ஸோ அதனால் தேர்தலுக்காக இவங்க சொல்கிறது வேற, விஜய் இன்னும் ஆட்சிக்கு வராதவர், அவர் நான் பண்ணுறேன்றாரு. வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன், உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீ ப்ரூவ் பண்ணு, நீ எப்படி இவ்வளோ வருமானத்தில் சொன்ன, அதை அவங்களெல்லாம் கேட்டிங்களா கலர் டிவி கொடுக்கும்போது? அதனால் வந்துங்க, வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு ஜனங்க அவர் செய்வாருங்க, அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே. வாக்குக்காக திமுக அதிமுக ஒரு பக்கம் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு, விளம்பரம் கொடுக்குது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜகவை பற்றி பேசலன்னு ஒரு டாக் இருந்தது. பட் இவ்வளோ நாள் பேசாத விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் வந்து பாஜகவை பயங்கரமாக பேசியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் அதிமுக திமுகவுக்கு போடுற வாக்கு அப்படின்றதே அது பாஜகவுக்கு போகிறது தான், திமுக பாஜகவுக்கு வந்து அடிமையாக இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க. அடிமையாக ஆயிடும்னாரு, தேர்தல் முடிவுக்கு பிறகு சரண்டர் ஆயிடுவாங்க போய். இப்ப மறைமுகமா கள்ள உறவு வச்சிருக்காங்க, அப்ப நேராவே போய் அடிமை யாருன்றதுல 2 பேருக்கு சண்டை நடக்கும். இது வரைக்கும் திமுக தான் சார் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, பாஜக தமிழகத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறுபான்மையின வாக்குகளை சிறுபான்மையின மக்களை வந்து பாதிக்கும்னு சொல்லி திமுக ஒரு பூச்சாண்டி காமிச்சுக்கிருச்சு. இப்போ அதே விஷயத்த விஜய் அவர்களும் இன்னைக்கு ஸ்டேஜ்ல கையில் எடுத்திருக்காங்களோன்னு பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து பூச்சாண்டி காட்டலையே, பாஜக வந்துரும்னு சொல்லி பாஜகவோட உறவு வச்சிருக்காங்க, போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான் அப்படின்ற. அதாவது இந்த உறவு கள்ள உறவு இருக்கு, அவங்க பாஜகவுக்கு தான் அடிமையாகிறாங்க. என்ன மாதிரி துணிஞ்சு நிக்கல, எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் 3.5 வருஷத்துல அவருக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாங்க. பாஜகவை நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது தான் எதிர்ப்பா, இல்லை பாஜகவின் எந்த அழுத்தத்துக்கும் பணியாம கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறது எதிர்ப்பா? திமுக அதே தானே பண்ணுச்சு, சிறுபான்மையினரை நான் வந்து பாதுகாக்கிறேன், பாஜக தான் நமக்கு எதிரின்னு தொடர்ந்து சொல்லிக்கிருந்துச்சு. அதே விஷயத்த தானே இன்னைக்கு விஜய் அவர்களும் சொல்றாங்க. இல்லை விஜய் சொல்றதும் திமுக சொல்றது, திமுக வந்து வாஜ்பாய் அரசில் பங்கெடுத்ததுங்க.
குஜராத்தில் முஸ்லீம்கள் 2002ல் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்ட போது அப்போ கூட திமுக வாபஸ் வாங்கிட்டு வரல. வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாங்க, பாஜகவை ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க தே ஹேவ் நோ மாரல் அத்தாரிட்டி டு சே வி வில் ப்ரொடெக்ட் மைனாரிட்டிஸு, நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம். அவங்க எல்லாத்துக்கும் கைவிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரையில் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக அவங்க எந்த கொள்கை எந்த கோட்பாடையும் கைவிட தியாகம் பண்ண தயாராக இருக்கிறவங்க. விஜய் அப்படி இல்லைங்க. விஜய் எவ்வளோ போல்டாக நிற்கிறாரு பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் ஒரு எம்ஜிஆர் கூட அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணார். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிரச்சனை வரும்போது பாரதிய ஜனதா பார்ட்டி மொரார்ஜி தேசாயோட உறவு வச்சுக்கினார் அவர். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு விஜய் வந்துங்க 2 கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிறாருங்க. அவருக்கு எவ்வளோ சொல்லணும்னா கஷ்டம் கொடுத்தாங்கன்னாரு. இந்த ஜனநாயகனில் மட்டும் 500 கோடி ரூபாய் இழப்பு வந்திருக்குங்க. லீக் பண்ணி விட்டாங்க. அதை இன்னும் 4 மாதம் ஆச்சு, சென்சார்ஷிப்பே கொடுக்கல. அதனால் வந்துங்க பாஜகவை வந்து எதிர்ப்பேன் வாயில் சொல்கிறது வேற, இவர் நடைமுறையில் காட்டியிருக்கார ஐ எம் அகெயின்ஸ்ட் பிஜேபின்றத, அதன் அழுத்தத்துக்கு பணி இல்லையே. இவங்கெல்லாம் வந்து அப்படி சும்மா அப்படி சொன்னால் பணிஞ்சிருவாங்க. அதனால் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஓகே. இது வரைக்குமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் அவர்கள் டைரெக்டாக எந்த இடத்துலையும் தாக்கி பேசினது கிடையாது. பட் முதல் முறையாக அன்னைக்கு பேசியிருக்காரு அப்படின்னு தோணுது. ஏன்னா தொடர்ந்து திமுக தான் வந்து டைரக்டா இப்ப கூட பேசல. திமுக சேலத்துல ஒரு தொகுதின்னு சொன்னாரு. சேலத்துல எடப்பாடி தொகுதினே சொல்லிட்டாரு சார். ஏன்னா திமுக தான் தொடர்ந்து என்ன பண்ணோம்னா 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து விஜய் அவர்களும் அந்த விஷயத்த சொல்றாரு. 10 தோல்வி பார்த்தவங்க எல்லாம் என்னை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னதான் 10 தோல்வியை பார்த்தாலும் அவங்க பலமுறை எம்எல்ஏவா இருந்து அதுக்கப்புறமா முதலமைச்சரா ஆனவங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அப்படி விமர்சனம் பண்றது முதல்ல சரியான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவர் வந்து அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டே கிடையாது. ஆனால் இவங்களே வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க, விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. விஜயை வந்து ஒரு கட்சி விமர்சனம் பண்ணும்போது, அதன் தலைவர்கள் விமர்சனம் பண்ணும்போது அவர் திரும்பி விமர்சனம் பண்ணுறதுல என்ன தப்பு? ஜனநாயகத்திலங்க அவர் பேசலாமா? இது வரைக்கும் ஏங்க பிரதமராக இருந்த நேருவையே பேசியிருக்காங்க. 9 வருஷம் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், அவரை திமுக காரங்க பேசாத திமுக விமர்சனம் பண்ற அதே விமர்சனத்தையே முன்வைக்கிறாங்களே. இது வரைக்கும் ஏதோ எடப்பாடி அவர்கள் ஜெயிக்காத மாதிரியும். ஆமா, எங்க ஜெயிச்சாரு? எடப்பாடி வந்து தலைமை ஏற்று அதிமுக என்ன ஜெயிச்சிருக்காரு? ஏங்க அவரு எம்எல்ஏவா இருக்கிறது வேற, அது பொதுச் செயலாளர் ஆன பிறகு அந்த கட்சியை அவர் என்ன பண்ணியிருக்காரு? படுகொழியில தள்ளி இருக்கிறாரு. டெபாசிட் போயிருக்குங்க. லோக்சபால 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. பாஜக 2வது இடத்துக்கு 8 தொகுதியில் வந்துடுச்சு. அதனால் அதிமுகவை படுகொழியில் தள்ளி இருக்கிற புனித வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு. தவிர அவர் ஒன்றும் பெரிய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லைங்க. அரசியலில் வந்துட்டா விஜயும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தானே. அவரை எவ்வளோ சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் எதுக்கும் பதில் சொல்கிறது இல்லையா. அதுபோல் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு இவர் சொல்கிறார். அவர் ரொம்ப நாளாக அவர் அதிமுகவையோ நாம் தமிழரையோ டச் பண்ணுறதே கிடையாது. அவர் ஃபோக்கஸ்டாக பாஜக திமுகவில் தான் இருந்தார். ஆனால் தொடர்ந்து அவரை பேசிக்கிட்டே இருக்காங்க அதிமுகவில். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, தங்களை பின்னால் தள்ளுறாரு, தங்க வாக்குகளை அவர் எடுக்கிறாரு, அவர் 2வதோ முதல் இடத்துக்கு முந்துறாரு, நம்ம அவரால் வந்து பாதிக்கப்படுறோம். அவரால் அவங்க மட்டும் பாதிக்கப்படலைங்க, ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அது வந்து அளவு ஒன்றா மாறுபடலாம். நாம் தமிழரும் பாதிக்கப்படுகிறது, திமுகவும் பாதிக்கப்படுகிறது, காங்கிரஸும் பாதிக்கப்படுகிறது, விசிகாவும், எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படுகிறதுங்க. அந்த இம்பேக்ட் ஆஃப் விஜய்ஸ் என்ட்ரி இன் பாலிடிக்ஸ் அது வந்து எல்லாரையும் பாதிக்குதுங்க. அப்போ எல்லாரும் அவரை திட்டுறாங்க, அப்போ அவர் அதுக்கு பதில் சொல்ல வேணாமா? அதனால் 10 தோல்வி பழனிசாமின்றது அது ஃபேக்டு தானேங்க. ஃபேக்டாக அவர் சொல்கிறாரு, ஃபேக்டாக தானே சொல்ல முடியும். ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா பாஜக மதவாத கட்சின்னு அதையே எப்படிங்க இவர் சொல்லலான்னு சொல்லுவீங்களா நீங்கள்? மதவாத கட்சி தானே, பாசிச கட்சி தானே பாஜக, அது ஒரு ஃபேக்டு. அதை ஸ்டாலின் சொல்கிறதா சொல்லிட்டாருன்றதால விஜய் சொல்லக்கூடாதா? அதுபோல் 10 தோல்வி பழனிசாமின்னு திமுக சொன்னதாலேயே ஏன் மற்றவங்க அதை பயன்படுத்தக்கூடாது? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க.
இல்ல தன்னை விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்ல. ஒரு தடவ கூட வெற்றி பெறல அப்படின்றது தானே பெரிய விஷயம். ஆமா, ஒரு பெரிய கட்சி, ஒரு எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட கட்சிய இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு, அமித்ஷா கால்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளு, விஜய் வந்து இந்த அழுத்தத்தெல்லாம் எதிர்த்து நிக்கிற ஆளு. நீங்க தேர்தல் வெற்றி, அவர் தேர்தல்ல போட்டியிட்டதே இல்ல. இதானே ஃபர்ஸ்ட் தேர்தலு. அதனால அத வச்சு அளவுபடாதீங்க. ஒரு அழுத்தம் வந்தா உடனே டெல்லிக்கு 5 கார் மாறி, துண்ட முகத்துல மறைச்சுக்கிட்டு, அமித்ஷாவ போய் பார்த்துட்டு வர்ற ஆள் இல்லல்ல. இவ்வளோ அழுத்தம் வருது. அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு விஜய் கிட்ட. விஜய் ஃபோன் எடுக்கலையே. எவ்வளோ அழுத்தம் குடுத்தாங்க. அதனால வந்துங்க, விஜய் வந்து போல்டா நிக்கிறாருங்க. அப்ப அந்த போல்ட்னஸ் இல்ல எடப்பாடி கிட்ட. அத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது வந்து எல்லாமே பேசி முடிச்சுட்டாரு. 3 கட்சிகளையும் முதல் முறையா பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்த 5 வருஷம் நம்ம ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 5 வருஷம் இல்ல, அடுத்த எல்லா வருடங்களும் அப்படின்றாரு. இதுக்கான அதெல்லாம் வந்துங்க ஒரு தேர்தல்ல ஒரு ஒரு இந்த இல்ல ஸ்பீச் அது தானே. எப்படின்னா, எனக்கு வந்து எந்த கட்சியுமே கிடையாது. இப்ப வந்து பவளவிழா பாப்பா 75 வருஷ கட்சி அதுவும் இனிமே கிடையாது. 55 வருஷ கட்சி பல்லாங்குழி கட்சி அதிமுகவும் இனிமே கிடையாது. இனிமே தாவேகா மட்டும் தான் களத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில விஜய் பேசுறாரா? அது ஒரு இந்த டாக்குங்க. ஒரு தன்னுடைய நிர்வாகிகள், கட்சிக்காரர்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காக சில விஷயங்கள் இப்படி பேசுவாங்க. எல்லா இவர் பேசினாரா? அத விடவா? முதலமைச்சர் புதுக்கோட்டையில போன வாரம். இப்ப எல்லாம் பார்த்தா 234 தொகுதியிலும் திமுக தான் ஜெயிக்கும். நமக்கு வேற எந்த தொகுதியிலும் தோல்வியே கிடையாது. 2026 மட்டும் இல்ல. 31, 36 எல்லாத்துலயும் திமுகன்னு பேசினார். அப்ப போய் இந்த கேள்விய கேட்டீங்களா? இதெல்லாம் வந்துங்க அரசியல்வாதிகள் பேசுற பேச்சு. அது அவங்க கட்சி மெம்பர்கள் மத்தியில அவர் சொல்றாரு. ஆனா நான் கேட்கிறேன், அமித்ஷா வந்து முதல் முறையா ஆட்சிக்கு வந்த உடனே பாஜக 2014ல அவர் என்ன அறிவிச்சார் தெரியுங்களா? காங்கிரஸ் முக்து பாரத். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவேன்னாரு. சி அதனால நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன இப்படி பேசுறியான்னா, அவங்க தாத்தா வந்தா கூட காங்கிரஸை இல்லாம ஆக்க முடியாது. அது வேற விஷயம். யாரும் யாரையும் இல்லாமல் இருக்கு. வெற்றி பெற முடியாமல் செய்யலாம். அந்த கட்சி இருக்குங்க. அந்த கட்சி அழிஞ்சிருமா? இப்போ ஜெயலலிதா போயாச்சு, இந்த கட்சியே போயிடும்னா அது தேஞ்சு போயிடும். இப்போ விஜயகாந்த் போயிட்டார், அந்த கட்சி இல்லையா? 0.5% ஓட்டு வாங்கிட்டு இருக்குது இல்ல. எந்த அமைப்பும் அழியாதுங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அந்த மீனிங்ல தான் அதை எடுத்துக்கணும். நம்ம தான் அப்படின்னு சொன்னா மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கும். மற்ற கட்சிகள்லாம் மக்கள் ஆதரவை இழந்து நிற்பார்கள் வெளியே. 13 வருஷம் கருணாநிதி, எம்ஜிஆர் சாகர வரைக்கும் உள்ளவே வர முடியலையே. எம்ஜிஆர் தாங்க விஜய், தற்காலத்து எம்ஜிஆருங்க. அதனால அவர் வந்து சொல்றாரு, இனி நம்ம தான் அப்படின்றாரு. அதனால ஏன் முன்னாலே ஒரு பிரச்சார கூட்டத்துல நம்ம ஆட்சி அமைந்தால் அப்படின்ட்டு, ஏன் நம்ம தான் அமைகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால இஸ் சோ கான்ஃபிடென்ட். அதை வந்து நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம், அது உங்க கருத்து. ஆனா அவர் கான்ஃபிடென்ட்டா தான் சொன்னாருன்றத மே 4க்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா சார். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு நேர்காணல சந்திச்சு பேசலாம். நன்றி சார். தேங்க்யூ.